பார்த்து கொண்டிருக்கும் தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். சூர்யா கிராஃபிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல நிற்கிறோங்கிறது. நீங்கள் நினச்சது சரியாக தான் இருக்கும். இது திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாபசாமி கோவிலுக்கு கிழக்கு வாசலில் அமைந்துள்ள பத்மதீர்த்த குளம். இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம நிற்க காரணம், இன்றைக்கி தான் பங்குனி ஆராட்டு கொஞ்ச நேரத்தில் நடைபெற போகுது. ஆராட்டுன்னு சொன்னால் நீராட்டுதல்னு பொருள் கொள்ளலாம். இந்த கோயிலுக்கு வருடத்தில் 2 உற்சவங்கள் உண்டு. உற்சவங்கள்னால் திருவிழா. ஒவ்வொரு திருவிழாவும் 10 நாட்கள் நடைபெறும். 10வது நாள் இந்த கோயில் உள்ள உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு தங்க அங்கி சார்த்தி பல்லக்கில் ஆரவாரமிக்க ஊர்வலமாக அரசின் படைகள் முன் செல்ல, அதாவது காலால் படை, குதிரைப்படை, அரசின் வாத்திய கருவிகள் இவையெல்லாம் முன் செல்ல, யானைகள், அலங்கரிக்கப்பட்ட யானைகள் பின் செல்ல, இந்த ஊரை சேர்ந்த மக்கள் அனைவரும் புடைசூழ ஒரு கொண்டாட்டமாக ஆரவாரமிக்க ஒரு ஊர்வலமாக கோயிலிருந்து தொடங்கி இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்குமுகம் கடற்கரைக்கு போய் அங்கே நீராட்டுதல் நடத்தி அதே போல் ஒரு ஆரவாரமிக்க ஊர்வலமாக திருப்பி கொண்டு வர்றது தான் இந்த ஆராட்டு நிகழ்ச்சி. இது பங்குனியில் நடந்தால் பங்குனி ஆராட்டு, ஐப்பசியில் நடந்தால் ஐப்பசி ஆராட்டு. இந்த 2மே முக்கியமான நிகழ்வுகள். இன்றைக்கி பங்குனி ஆராட்டு நிகழ்ச்சி நடக்க போகுது. தாமதம் இல்லாமல் காட்சிகளுக்கு செல்வோம். வாருங்கள், வரவேற்கிறோம். இங்கே எனக்கு பின்னாடி சிவந்த நிற உடை அணிந்து வைக்கப்பட்டிருப்பது பஞ்சபாண்டவர்களை குறிப்பதாகும். மொத்தம் 5 பேர் உண்டு. 3 பேர் தான் இந்த ஃப்ரேமில் வராங்க. பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. இது இங்குள்ள ஐதீகப்படி இந்திரன் வர்ண பகவானை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வேண்டி, பிரீதிப்படுத்துவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருப்பது. பங்குனி மாதத்தில் மட்டும்தான் இது நடக்கும். ஐப்பசி திருவிழாவில் இவைகள் வைக்கப்பட்டிருக்காது. ஏன்னா உங்களுக்கு பங்குனி மாதம் தெரியும், நல்ல வெயில் காலம். இந்த பங்குனி முடிஞ்சு வரக்கூடிய மழைக்காலம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று வர்ணனை வேண்டி அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருப்பது தான் இந்த பஞ்சபாண்டவர் சிலைகள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஏப்ரல் 11 ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலின் 10 நாள் பங்குனி திருவிழாவோட கடைசி நாள். இனி கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல இருந்து பங்குனி திருவிழா ஆராட்டு ஊர்வலம் தொடங்க போகுது. இந்த இடத்துல இந்த ஆராட்டு ஊர்வலத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம். ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலில் வருஷத்துக்கு 2 திருவிழாக்கள் முக்கியமானது. பங்குனி மாதம், அதாவது மார்ச் பாதியிலேருந்து ஏப்ரல் பாதி வரைக்கும். அப்புறம் ஐப்பசி மாதம், அதாவது அக்டோபர் பாதியிலேருந்து நவம்பர் பாதி வரைக்கும். இந்த 2 திருவிழாக்களுமே 10 நாட்கள் நடக்கும். அதோட கடைசி நாளில் தான் ஆராட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த புனித நீராட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும். இப்போ நடக்க போகிற ஊர்வலம் ஏப்ரல் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாளாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய பங்குனி திருவிழாவின் நிறைவு நாளான இன்று நடக்கக்கூடிய பங்குனி ஆராட்டு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கையில் உடைவாளுடன், தலையில் பச்சை நிற கட்டுடன், பச்சை மரகத மாலை அணிந்து முன்னால் வருவது திருவிதாங்கூர் அரச வம்சத்தைச் சேர்ந்த பத்மநாபதாசன். இந்த அரசகுல வம்சத்தின் வழக்கப்படி தங்களை அரசராக இவர்கள் கூறிக்கொள்வதும் இல்லை, பாவித்து கொள்வதும் இல்லை. ஏன்னா இவங்க வழக்கப்படி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குரிய அரசன் ஸ்ரீபத்மநாபன் தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஊர்வலத்தில் இந்த கோயிலின் உற்சவ மூர்த்திகள், அதாவது ஸ்ரீ பத்மநாப சுவாமி தங்க கருட வாகனத்திலேயும், அதுக்கப்புறம் நரசிம்மமூர்த்தி, திருவம்பாடி கிருஷ்ணசுவாமி இவங்கெல்லாம் வெள்ளிக்கருட வாகனத்தையும் எழுந்தருளுவது பதிவாக நடக்கக்கூடிய விஷயம் இந்த ஊர்வலத்தில். இல்லை
இந்த ஸ்ரீபத்மநாப சுவாமி கோயிலுக்கும் திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் அரச குடும்பத்துக்கும் ஒரு பிணைப்புண்டு. நூற்றாண்டுகளாக இந்த அரச குடும்பம் தான் இந்த கோயிலோட நிர்வாகத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. இந்த கோயிலோட சொத்து மதிப்பை பற்றி நீங்கள் எல்லாருமே பல ஊடகங்கள் வழியாக கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? எளிமையான வாழ்க்கை நடத்தும் இந்த அரச குடும்பம் நூற்றாண்டுகளாக இந்த கோயிலின் சொத்தில் ஒரு கடுகளவு கூட கை வைக்காம சிறப்பா நிர்வாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அந்நிய படையெடுப்பு நடந்தபோது கூட இந்த கோயிலின் அளப்பரிய செல்வங்கள் மிகவும் சாதுரியமாக சமயோசிதமாக மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை மாதிரி ஒரு சிறிய சமஸ்தானத்தில் இந்த அளவுக்கு உள்ள செல்வம் அந்நிய படையெடுப்பின் போது கொள்ளை போவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குதுன்னா, மதுரை, ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய சமஸ்தானங்களின் கோயில்களிலிருந்து எந்த அளவுக்கான செல்வங்கள் கொள்ளை போயிருக்கும் என்கிற விஷயத்தை உங்க யூகத்துக்கே விட்டுடுறேன். இந்த திருவிதாங்கூர் அரச பரம்பரையில் ஸ்ரீ அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராஜா 1750ஆம் ஆண்டு தன்னுடைய உடைவாளினை ஸ்ரீபத்மநாபனின் காலடியில் சமர்ப்பித்து அன்று முதலான அரச பரம்பரையின் வம்சாவழியினர் அனைவரும் ஸ்ரீபத்மநாபனை இந்த நாட்டின் அரசனாக பாவித்து அவருக்கு கீழே பத்மநாபதாசனாக இந்த நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்வதாக சபதம் கொண்டு நம் நாடு சுதந்திரம் அடைந்த வரையிலும் இந்த வழக்கத்தையே தொடர்ந்து செய்து வந்தனர். அதனால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு அரச குடும்பத்தின் வம்சாவழியினர் யாருமே அரசன் கிடையாது. ஸ்ரீபத்மநாபனே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு அரசன். இப்போ இந்த ஊர்வலம் தேசிய நெடுஞ்சாலை 66 4 வழி பாதையை கடந்து வள்ளக்கடவு பகுதியை தாண்டிக்கிட்டு இருக்கு. வள்ளக்கடவு 100 வருடங்களாக இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி. நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே திருவனந்தபுரம் நகரத்தில் வணிகத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி எடுத்து செல்வதில் இந்த இஸ்லாமியர்களோட பங்கு இன்றியமையாதது. இந்த கோயிலை சுற்றி 2 கிலோமீட்டருக்குள்ளால அமைஞ்சிருக்கிற இந்த வள்ளக்கடவு, மணக்காடு போன்ற இந்த பகுதிகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் வணிகம் வளர்த்த பகுதியா சொல்லலாம். வள்ளக்கடவுன்னு சொன்னா சிறு வள்ளங்கள் வந்து சரக்கை ஏற்றி இறக்கக்கூடிய ஒரு துறையா சொல்லலாம். இந்த இடத்துல ஓடக்கூடிய பார்வதி புத்தனாறு இதுக்கு பேருதவியா இருந்திருக்குது. ஆனா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லா விஷயங்களுமே அரசாங்கம் தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு மனநிலை உருவானதன் காரணமாக இந்த பார்வதி புத்தனாறு போதிய அளவில் உள்ள பராமரிப்பு இல்லாம அப்புறம் காலங்கள் செல்ல செல்ல இந்த வள்ளங்களும் கரையொதுங்கி விட்டபடியினால இந்த பார்வதி புத்தனாறு இன்னைக்கு மாசடைந்து உபயோகிக்க தகுதி இல்லாதபடிக்கு மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கூட வணிகம் வளர்த்த ஒரு வள்ளத்துறை இன்னைக்கு ஒரு நினைவா எஞ்சி இருக்குது. இந்த பார்வதி புத்தனாருக்கு குறுக்கே கட்டப்பட்ட பாலத்து வழியாக தான் இந்த ஊர்வலம் இப்போ வந்துகிட்டு இருக்குது. இந்த ஊர்வலம் வந்து வள்ளக்கடவு பகுதியை தாண்டும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஊர்வலத்தில் வரவங்களுக்கு குடி தண்ணீர் அப்புறம் இந்த பாட்டில்டு வாட்டர் இதெல்லாம் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சுது. இது வந்து தெக்கன் கேரளத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் நகரத்தில் நிலவக்கூடிய மதசார்பின்மை மற்றும் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். இப்போ நீங்கள் என்னோட பின்னாடி பார்க்கலாம், ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒரு கோயில் ஊர்வலத்துக்காக வேண்டி திறந்து விடுவது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்குது. நீங்கள் இது பார்க்கலாம். இது வந்து அவங்க பாரம்பரியத்துக்கும் சரித்திரத்துக்கும் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறதுக்கு சான்று.
பின்னாடி பார்க்கலாம் நீங்கள். இந்த பங்குனி ஆராட்டுக்காகவும் ஐப்பசி ஆராட்டுக்காகவும் வருஷத்தில் 2 தடவை இந்த விமான நிலையத்தோட செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு கூட சாயந்தரம் 4:45 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பல விமான நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோயில் திருவிழாவின் ஊர்வலத்துக்காக வேண்டி ஒரு சர்வதேச விமான நிலையத்தின் செயல்பாடுகளையே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது வழி வழியாக இந்த அரசு பாரம்பரியத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இது காணிக்குது. இந்த ஆராட்டு ஊர்வலம் சங்குமுகம் கடற்கரையை அடைந்ததும் உற்சவ விக்கிரகங்கள் அனைத்தும் கரையில் அருகருகே வைக்கப்பட்டு சூரியன் மறைகின்ற வேளை ஒவ்வொரு விக்கிரகமாக கடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு கடலில் நீராட்டி திரும்பவும் அதே போல ஒரு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலை வந்தடையும். இது வெறுமொரு கோயில் திருவிழா ஊர்வலம் என்பதனையும் மீறி திருவனந்தபுரத்தின் ஆன்மா, அதன் கலாச்சாரம், வரலாறு, பாரம்பரியம் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கலாம். இந்த வீடியோ காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தா ஒரு இடத்துல உள்ள நிகழ்வை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் மேலும் இது போன்ற வீடியோக்களை செய்வதற்கு எங்களை பெருமளவில் ஊக்குவிக்கும். நீங்கள் இந்த குமார் முல்லக்கல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதை விட எங்களுக்கு பெரிய ஊக்கம் தருவது வேறு எதுவுமே இருக்க முடியாது. நாங்கள் வெளியிடக்கூடிய புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்வதற்கு பேருதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு மேலான உங்கள் அபிப்பிராயத்தை இந்த யூடியூப் வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸிலேயே பதிவு பண்ணுங்க. நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதை நாங்கள் பெருமளவில் வரவேற்கிறோம். மேலும் இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது குமார் முல்லக்கல்.